Hi நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் இங்கிலீஷ் கிராமரையும் தமிழ் மூலியமாக சொல்லி தரக்கூடிய நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் போயிட்டு ஒரு வாட்டி பாருங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குதுன்னு நினச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக சேரும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு 15 டிப்ஸுங்க. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு ஆசையாக இருக்கும், பட் பேசுகிறதுக்கு ஏதோ தடையாக இருக்கும். அந்த தடைகள் என்ன, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், அதை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் 15 டிப்ஸ்னு சொன்னேன், எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் சில பேருக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகலாம், சிலது நம்ம பண்ண முடியாது, நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு தோணலாம். பட் நீங்கள் மொத்தமாக பாருங்கள், 15 டிப்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் இது ஓகே ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சி அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்துக்கோங்க. இங்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எதனால் பேச மாட்டாங்கன்னா நம்ம பேசும்போது எங்கே மிஸ்டேக் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே பேசாமல் வந்துடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கனாக்கா ஃபியர் ஆஃப் மிஸ்டேக். நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்கில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் க்ரோ ஆக முடியாதுங்க. ஸோ யார் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம் நம்மளால் முடிஞ்சது நம்ம பேச ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஃப்ளூயன்சி என்னது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னாக்கா முதல்ல நாம் ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம கூலாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஏதாவது இங்கிலீஷில் பேசணுன்னாலே கொஞ்சம் சடனாக டென்ஷன் ஆகிடும், மைண்டு கொஞ்சம் பிளாங்க் ஆகிடும். பட் எப்போவுமே பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைண்டு கூலாக வச்சுக்கிட்டிங்கன்னா மைண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்தை எப்படி சொல்லணும்னு நினச்சிங்களோ அப்படியே சொல்ல முடியும். அதுவே நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு வேலை செய்யாது, என்ன யோசிக்கிறோன்னே புரியாது, சரியானதா தப்பானதானே தெரியாது. எப்போ நம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம மைண்டு என்னமோ தப்பாக இருக்குன்னு நம்மளை பயமுறுத்தி விட்டுரும். நம்மளுக்கு அந்த நர்வஸ் ஸ்டார்ட் ஆகிடும், அதில் தான் நம்ம சரியாக பேசாமல் போயிடுவோம். ஸோ முதல்ல என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க. என்னென்னா ஆகட்டும் கூலாக இருங்க. இது ஜஸ்ட் இங்கிலீஷ்க்காகவே இல்லைங்க, எந்த லாங்குவேஜ் ஆனாலுமே முதல்ல நம்ம ஒரு லாங்குவேஜ் பேச ட்ரை பண்ணுறோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக இருந்தோம்னாவே மைண்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பயந்துட்டோம்னா மைண்டு ஃபங்க் ஆகிடும், ஐயோ இனிமேல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னா மைண்டு அதுக்கு தேவையான பவர் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் பி கூல். ஆல்ரெடி என்ன சொன்னோம்னாக்கா நம்ம கூலாக இருக்கணும்னு சொன்னோம். செகண்ட் என்னன்னாக்கா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம்னாக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். நம்மளால் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாதுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எதுனா ட்ரோல் பண்ணுவாங்களோ, இன்சல்ட் பண்ணுவாங்களோ, ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். வேணாம் நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்டுங்க யாருமே நம்மளை இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபன்காக பண்ணுவாங்க. பட் அதுக்காக பயந்து நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலைன்னா நல்லாவே இருக்காது. கான்ஃபிடென்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஆர்கிடெக்ட் நாம தான், நம்மளுடைய கிரிட்டிக் நாம தான். ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார், ஒரு சிலையை செதுக்குவார். அந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்களே செதுக்கிக்கோங்க. இன்றைக்கி எப்படி பேசுகிறீங்க, அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ரெக்டிஃபை பண்ணுங்கள், புது வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க, அப்படி பெட்டர் ஆகுங்க. ரெண்டாவது கிரிட்டிக். எப்படி ஒரு கிரிட்டிக் என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் நல்லா இருக்குது, ஃபிலிம் கிரிட்டிக்னா பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, ஏன் நல்லா இருக்குது, ஏன் நல்லா இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய கிரிட்டிக் நீங்களாக இருக்கணும். நான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன், ஓகே எது நல்லா பேசுகிறேன், நான் இங்கிலீஷ் நல்லா பேசலை, ஓகே எது நல்லா பேசலை. இப்படி அனாலிசிஸ் பண்ணி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கிரிட்டிக்காக இருங்க, உங்களுக்கு நீங்களே ஆர்கிடெக்டாக இருங்க, உங்களை நீங்களே செதுக்குங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப், be confident, never care about the friends and colleagues. Be confident, be consistency, learn some new vocabulary to become a better communicator. நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லணும்னாக்கா start to speak in English. Even though it is wrong, no problem, don't bother about it. Start to speak in English. நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஜர்னி என்பது ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெங்களூருக்கு போகிறீங்க, 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களால் கன்னடா கற்றுக்க முடியும். அதே நீங்கள் கேரளாவுக்கு போகிறீங்க, 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களால் மலையாளம் கற்றுக்க முடியும். அதே நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்க, 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணீங்க, கன்ஃபார்மாக உங்களால் தெலுங்கு கற்றுக்க முடியும்.
அதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷை பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து ஒரே ஒரு 6 monthsல உங்களால் சூப்பராக பேச முடியும், 1 yearல வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ என்ன பண்ணோம்? ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தான் தேர்ட் டிப். ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, உங்கள் ஃபேமிலிங்கிட்ட, உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட, உங்கள் கொலீக் கிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. தப்பே இருந்தாலும் பரவாயில்லைங்க, தப்பே இல்லைங்க, பேச ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேசணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான கிராமர் என்ன, அது தேவையான வொக்காபுலரி என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக கற்றுப்போம். ஸோ முதல்ல ஜர்னி என்பதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். டோன்ட் வெயிட் ஃபார் எனி மொமெண்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நோ, பர்ஃபெக்ட் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. Don't wait until you are perfect. Start your speech from today itself. சில பேர் வந்து நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு தான் பேசுவேன்னு நினைப்பாங்க. அப்படி ஈஸியாக நடந்துடாதுங்க. ஸோ பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு தான் நான் பேசுவேன்னு சொன்னாக்கா அப்படி பர்ஃபெக்ஷன் என்பதே இல்லை. நீங்கள் ஒன்றா பாருங்களேன், மிகப்பெரிய லெஜெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் வேறு ஒரு லெஜெண்டாக இருக்கிறவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் மேட்ச் ஆகாது. அப்போ என்ன, ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிராமரில் இருக்கக்கூடிய வொக்காபுலரியை அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. அப்போ எது பர்ஃபெக்ட்டுங்க? இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. அதை விட பெட்டர் ஒன்று இருக்கும். In every single day we want to be a better version. நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருப்பேன், இன்றைக்கி விட நாளைக்கு நான் பெட்டராக இருப்பேன். நம்ம எப்போ இது பர்ஃபெக்ட் இல்லை, இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த நினப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். இதுதான் பர்ஃபெக்ட் நினைக்கிறோமோ அங்கேயே நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடுவோம். அதுதான் நான் சொல்கிறேன், பர்ஃபெக்ட்டுன்னு எங்கேயுமே ஸ்டாப் ஆகாதீங்க. பர்ஃபெக்ட்டுன்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கற்றுக்குவோம், புதுசாக வேர்ட்ஸ் கற்றுப்போம், புதுசாக கிராமர் ரூல்ஸ் கற்றுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டெவலப் ஆகுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து சூப்பராக நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் மொமெண்ட். ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப். ஈவன் தோ இட் இஸ் ராங், டோன்ட் பாதர் அபவுட் இட். ஸ்டார்ட் யுவர் ஜர்னி. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக்ஸ் பற்றி சொன்னோம் இல்லைங்களா? டூ த மிஸ்டேக்ஸ். இதுதான் நெக்ஸ்ட்டு. என்னென்னாக்கா, நான் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. மிஸ்டேக்ஸ் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம என்ன தப்பாக பண்ணுறோன்னு. ஸோ ஒரு வாட்டி நம்ம மிஸ்டேக் பார்த்துட்டோம்னாக்கா, ஓகே இந்த இடத்துல இது மிஸ்டேக் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸும் கூட சொல்லிட்டு யாருன்னா சொல்லிட்டோம், இது மிஸ்டேக்ப்பா, ஓகே கேளுங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும் பாருங்கள். அதுக்கு தேவையான கிராமர் மிஸ்டேக்கா, வொக்காபுலரி மிஸ்டேக்கா, மீனிங் மிஸ்டேக்கா பாருங்கள். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ மிஸ்டேக்ஸை வெல்கம் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸை வெல்கம் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆக முடியும். மிஸ்டேக்ஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்க சொல்கிறத கேளுங்க. அது உண்மையிலேயே தப்புன்னு இருந்துச்சுன்னா கிராமர் மிஸ்டேக்கா, வொக்காபுலரி மிஸ்டேக்கா, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்கா பாருங்கள். அதை அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு மிஸ்டேக்ஸ் என்பது தாங்க ஒரு வாய்ப்பு. ஸோ மிஸ்டேக்ஸை வந்து பார்த்து நம்ம பயப்பட வேணாம். மிஸ்டேக்ஸை வெல்கம் பண்ணுங்கள். வெல்கம் பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆவீங்க. நெக்ஸ்ட், ஸோ ஆல்ரெடி வந்து கூலாக இருக்கணும்னு சொல்லிட்டோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டோம், பேச ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். பர்ஃபெக்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் இருந்தாலும் ஓகே, அட் த சேம் டைம் மிஸ்டேக் இருந்தாலும் வெல்கம் பண்ணுங்கள். இதெல்லாம் 1 by 1 சொல்லினே வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, கிராமர் கற்றுக்குறீங்க, வொக்காபுலரி கற்றுக்குறீங்க, பட் அதை நீங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, சில பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி முன்ன வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பேசுகிறேன், என் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பார்த்து அவங்க வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஏதாவது கொஞ்சம் நல்லா இல்லைனாக்கா அந்த ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனை வந்து அவங்களே கேட்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அதனால் வந்து மிரர் ஸ்பீச் மெத்தட் வந்து ஒன்று.
ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு கண்ணாடியிலலாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும் சில பேர் சொல்லுவாங்க. நிஜமாக இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. பட் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்னன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து ரெக்கார்டர் இருக்குமா, அந்த ரெக்கார்டரில் வந்து நீங்கள் எது பேசணும்னு நினைக்கிறீங்களோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்களே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் தெரியும். அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை என்னால் வந்து ரெக்கார்டு கூட இல்லை, என்னால் வீடியோவே பார்க்க முடியும்னாக்கா ஓகே, வீடியோ இருக்கு இல்லையா, வீடியோவை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுனது ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை நீங்களே அனாலிசிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே நம்ம எப்படி பேசுகிறோன்ட்டு. ஸோ எப்படி பேச முடியும், கண்ணாடி முன்ன போய்ட்டு மிரர் மெத்தட் பேசலாம். இல்லைனா வந்து ஒரு ரெக்கார்டரில் வந்து வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா வந்து ஒரு வீடியோவிலேயே வந்து நீங்கள் உங்களுடைய பேசுகிற ஸ்பீச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழிகள் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கலாம். என்னன்னாக்கா வொக்காபுலரி பில்டிங் பண்ணிக்கணும். வொக்காபுலரினா என்னன்னாக்கா, நம்ம இங்கிலீஷில் பேசணும்ல, இங்கிலீஷில் பேசணும்னா நம்மளுக்கு ஒரு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும்ல, சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும்னா சில வேர்ட்ஸ் தேவைப்படுதுல, அந்த வேர்ட்ஸை கற்றுக்கிறது தான் வொக்காபுலரி பில்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் தெரியுமோ அவ்வளோ நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்மளால் பேச முடியுமானா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவே இருக்குது. அது என்னன்னாக்கா 5 words a single day. ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள் கற்றுக்கலாம். அது எங்கே பயன்படுத்தணும், அதோட மீனிங் என்ன, அப்படி கற்றுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 5 நேரத்து பெருசாக இல்லை. ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும், 150 words ஆகும். 30 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு 5 words கணக்கு போட்டோம்னா 150 words. அதுவே 1 yearக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 words மீனிங், அது அப்ளிகேஷனை நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்துடைய இறுதியில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1800 words நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஒரு சர்வே என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னா, ஒரு ஸ்டேஜ் மேலே பேசணும்னா உங்களுக்கு 2000 வார்த்தைகள் போதும்னு சொல்லுது. அப்போ 1800 வார்த்தைகள் உங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் 1 year. அது ஒரே நாள் வந்து உங்களை 40 words 50 words கிடையாது, ஜஸ்ட் 5 words per day. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 5 வார்த்தைகளை கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே 1800 வார்த்தைகள் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ ஏன்னாக்கா கன்சிஸ்டன்சி இஸ் த மதர் ஆஃப் மாஸ்டரி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். இல்லை நான் இன்றைக்கி வந்து 10 words கற்றுக்கிறேன், ஓகே நான் 30 words கற்றுக்கிறேன், சூப்பர். பட் 1800 வார்த்தைகள் 2000 வார்த்தைகள் உங்களால் கற்றுக்க முடியும்னா உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அது கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். லிசன் இங்கிலீஷ் வீடியோஸ். இங்கிலீஷ் வீடியோஸில் வந்து நம்ம ஹாலிவுட் படங்கள் பார்த்து அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம். இல்லைனா பாட்காஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பாட்காஸ்ட், இங்கிலீஷ் பாட்காஸ்ட், அதை பார்க்கலாம். இல்லைனா வந்து யூடியூப் வீடியோஸில் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம், அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நாமளும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நெட்டிவ் ஸ்பீக்கர் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறாரோ அவருடைய சேர்த்து நாமளும் அந்த வீடியோவில் ரிப்பீட் பண்ணணுன்னாக்கா அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி நம்மளால் வந்து ஸ்டார்டிங்கில் பேச முடியும். என்னன்னாக்கா ஒருத்தர் இமிடியேட் பண்ண வேணாம், அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி, அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஓனாக கூட பேச ஆரம்பிக்கலாம். ஸோ லிசன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட், லிசன் இங்கிலீஷ் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்களாம் எப்படி பேசியிருக்காங்க, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய வொக்காபுலரி என்ன இருக்குது, அவங்க நியூ வேர்ட்ஸ் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்க எந்த மாதிரியான கிராமர் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, கண்டென்ட் அவங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஒரு வீடியோஸ்லேருந்து நாம் வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாட்காஸ்ட்டு இல்லைனா வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிளான வேவாக இருக்கும். ஷார்ட் ஸ்டோரிஸ் இங்கிலீஷில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை படிங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான கதைகள்லாம் நம்மளுக்கு வேணாங்க. ஏன்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டான கதைங்க வாங்கிட்டு படிக்க முடியாது, புரியாது. அப்புறம் நம்மளுக்கு என்னடா படிக்கிறோம் புரியலையேன்ட்டு நெகட்டிவாக போயிடும். அதை தூக்கி பக்கத்தில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கூட வராது. அதனால் கஷ்டமான புக்கை வாங்கிட்டு படிக்காமல் வீட்டில் தூங்குறத விட ஈஸியான புக்கு பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ் புக்ஸு, ஏதாவது மோரல் ஸ்டோரிஸு வாங்கி படிங்க. சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸை உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகும். அதை அப்படி படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா சம்மரைஸ் பண்ணுங்கள். ஒரு புக்ஸை படிச்சுட்டீங்க, அதை நீங்கள் வீடியோவாக பண்ணுங்கள், இல்லை ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ப்ராக்டிஸிங் சொன்னேன் இல்லைங்களா,
எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, ஒரு கதை படிங்க, இல்லைனா ஒரு ஆர்டிக்கல் படிங்க. அந்த ஆர்டிக்கலை பற்றி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகும். என்ன ஷார்ட் ஸ்டோரிஸை படிங்க, அண்ட் அந்த ஷார்ட் ஸ்டோரிஸை உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் சம்மரைஸ் பண்ணுங்கள், பேசுங்க. இல்லைனா அதை வந்து ஒரு சம்மரி மாதிரி எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்க. ஏதோ ஒன்றுங்க, கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வே. எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸில் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இன்டராக்டிவ் லெசன்ஸ் இருக்குது. சிலது காசு சார்ஜ் பண்ணுறாங்க, மணி சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேணாம். சிலது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. அந்த மாதிரியான ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அது ஆல்ரெடி சென்டென்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அவங்களோட சேர்ந்து பேசும்போது அவங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் வருது, நாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். இதனால் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அட் த சேம் டைம் எப்படி அவங்க பேசுகிறாங்கன்ற சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த நாலேஜ் என்பது க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கலாம். இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் ஆப்ஸ் ஒரு வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்கள் ஒரு பார்ட்னராக முடிவு பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நம்ம இங்கிலீஷ்லேயே தான் பேசணுன்ட்டு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் அந்த இங்கிலீஷில் அவங்களோட பேசுங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்ட்டு. அது டே பை டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. உங்களுக்கே தெரியாதுங்க. உங்களால் அவங்க டெவலப் ஆவாங்க, அவங்களால நீங்கள் டெவலப் ஆவீங்க. ரெண்டு பேருமே வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து சூப்பராக க்ரோ ஆகும். English is a language. It's not a knowledge. It's a language. By the process we can able to, by the practice we can able to learn it. பேசிக் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் இருக்கும். அது யூடியூப்லேயே வந்து டெய்லி யூஸ்ட் சென்டென்சஸ் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த டெய்லி யூஸ்ட் சென்டென்சஸை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிளாஸ் ரூமில் ரெகுலராக பேசக்கூடிய சென்டென்சஸ் என்ன, நம்ம ஃபேமிலியில் பேசக்கூடிய சென்டென்சஸ் என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய சென்டென்சஸ் என்ன, ஸ்டேஜ் மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன பேசணும், அண்ட் ஜென்ரலாக க்ரீட்டிங் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் என்ன, ஒருத்தர் கையில் ரிக்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் என்ன, ஒருத்தர் கையில் நம்ம ப்ளீஸாக பேசணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் என்ன, இல்லை நம்ம ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் என்னன்னு ரெகுலராக இருக்குது டெம்ப்ளேட் சென்டென்சஸ். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பேசும்போது இது எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸ் என்ன இருக்குது, இந்த வொக்காபுலரி என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் க்ரோ பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா டெட் டாக்ஸ்னு இருக்கும். அந்த டெட் டாக்ஸ்ன்றது வந்து ஒரு யூடியூப்புங்க. அதில் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸு, அச்சீவர்ஸ், லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க, பிஸ்னஸ் மேன்ஸு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பீக்கர்ஸு, இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெக்காபுலரி ஸ்கில்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அவங்கள மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்டைல் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ஆத்தர் சொல்வார், நம்ம எல்லாருடைய ஸ்டைலையும் பார்த்து அதுக்கு நம்மளுடைய சொந்தமான ஸ்டைல் அப்ளை பண்ணோம்னா அது நம்மளுடைய ஸ்டைலாக மாறிடும். அதனால நம்ம அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். அட் த சேம் டைம் நம்ம ஸ்டைலை நம்ம பேசலாம். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பர்பான ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணணுன்னாக்கா, எது எப்பப்போ பண்ணலாம், வீக்லியாக நம்ம என்ன பிளான் பண்ணலாம், டெய்லியாக நம்ம எதை ஃபாலோ பண்ணலான்ட்டு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. அந்த டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் இங்கிலீஷை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து தயங்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நான் இதுக்கு அடுத்த வீடியோ கூட போடுறேன்.